5 வருஷம் உங்களால் ஒரு ரூமில் தனியாக இருக்க முடியுமா? ஸ்டோரி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஒரு யங்மேன், 2 பேரும் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, மனுஷன் பணத்துக்காக எதுவும் பண்ணுவான்னு இல்லை. யங்மேன் இருக்கான்ல, அவன் உடனே சொல்கிறான், மனுஷன் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்கும் டிபேட் பெருசாகுது. கடைசியில் பிஸ்னஸ்மேன் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. 5 வருஷம் ஒரே ஒரு ரூம், யாரையும் பார்க்க முடியாது, எங்கவும் போகவும் முடியாது. நீ அதை முடிச்சா நான் உனக்கு 15 கோடி தரேன். அவன் சொன்னான், சேலஞ்ச் அக்செப்டட். முதல்ல சில மாசங்கள் தனிமை அவனை சுக்குநூறா உடைச்சது. அழுதான், கத்துனான், நாட்களை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நாள் அங்க ஒரு சின்ன லைப்ரரி இருந்துச்சு. அங்க இருக்க புக்கை படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அங்க இருக்க புக்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஹிஸ்டரி, பிலாசபி, சயின்ஸ், சைக்காலஜி எல்லா புக்கையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அவனை அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிக்கும். 5 வருஷமும் முடியுது. பிசினஸ்மேன் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போறாரு. அப்போ அந்த ரூம்குள்ள இருந்த யங்மேன் ஆல்ரெடி கிளம்பிட்டு இருக்கான். டேபிள் மேல ஒரு லெட்டர். அவரு அதை எடுத்து பாக்குறாரு. 5 வருஷத்துல நான் பணத்தை விட பெரிய விஷயத்த கத்துக்கிட்டேன். புத்தகங்கள் இந்த உலகத்தை மட்டும் எனக்கு சொல்லி தரல, நான் யாருன்னு எனக்கே சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால அந்த 5 கோடி எனக்கு வேணாம். நான் தேடுறது பணம் இல்லை, என்ன